அது ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். வெயில் காலம், வெயிலும் அதிகமா இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு பெரிய விவசாயி, ஆனா சரியான பிசுனாரி. அவருடைய பிஞ்சு போன செருப்புக்கு அவரு கயிறு கட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் பக்கத்து வீட்டு ராமையா அங்க வந்தான். என்ன ரங்கையா, வெயில் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இந்த வேலை பார்க்கலாமா? அந்த செருப்பு ஏற்கனவே தேஞ்சும் போச்சு, அருந்தும் போச்சு. அத கயிறு போட்டு கட்டிக்கிட்டு இருக்கியே, புதுசு வாங்கிக்கலாமே. புது செருப்பு வாங்குறது சாதாரண விஷயமா ராமையா? கடைக்கு போய் புது செருப்பு கேட்டா என் ஒரு வார கூலி பணத்தை கேட்கறான். ஒரு வார சம்பள பணத்தை அவனுக்கு கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கஞ்சி ஊத்துவேன்? அதான் இதை கயிறு போட்டு கட்டினா இன்னொரு 6 மாசத்துக்கு இதை வச்சு நடக்கலாம். பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? உன் கஞ்ச புத்திய பத்தி தான் ஊர்ல எல்லாருக்குமே தெரியுமே. உனக்குன்னு சொத்து பத்து இருக்கு, பெட்டி நிறைய பணம் இருக்கு. உனக்காக ஒரு செருப்பு கூட வாங்கிக்க மாட்டேங்கிற. இந்த பணத்தை யாருக்காக சேர்த்து வைக்கிற? உன் சட்டையிலையும் வேட்டியிலையும் இருக்கிற தையலை பாரு. ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரத்தை விட இதுல தையல் அதிகமா இருக்கு. ஒரு புது துணி வாங்கலாம் இல்ல? சரி, வீட்டை பாரு. வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இத கொஞ்சம் சரி பண்ணலாம் இல்லையா? புது துணியை வாங்கி போட்டா அழுக்காகும். அழுக்கான துணியை துவைக்க ஆளுங்க கிட்ட போகணும். அப்போ பணம் செலவாகும். அதுவே பழைய துணியா இருந்தா நானே துவைச்சிப்பேன் இல்லையா? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நான் யாருக்கும் தர மாட்டேன். அப்புறம் இந்த வீடா? என்ன ஒரு 4 மாசம் மழை பெய்யுமா? மழை பெய்யும் போது மழை தண்ணி ஒழுகாத இடத்துல உக்காந்துப்பேன். வெயில் அடிச்சா மரத்த அடியில உக்காந்துப்பேன். இதுக்கு எதுக்கு வீட்டை போய் சரி பண்ணணும்? அப்பதான் அந்த ஊர் கோவில் அதிகாரி கையில ஒரு கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வந்தாரு. என்ன ரங்கையா, ராமையா கூட சேர்ந்து இங்க பெரிய பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்க போலயே. அட வாங்கய்யா வாங்க, வந்து உக்காருங்க. பஞ்சாயத்து என்ன இருக்கு? ராமையா சும்மா வந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த வெயில்ல நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒன்றும் இல்லை ரங்கையா, நம்ம ஊர் கோவிலோட நிலைமை மோசமா இருக்கு. அதான் கோவிலை சரி பண்றதுக்காக ஊர் முழுக்க சந்தா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்ற விவசாயிங்களாம் அவங்களால முடிஞ்சதை கொடுத்தாங்க. நீ பெரிய ஆளாச்சே, அதான் எதனா கொடுப்பேன்னு வந்திருக்கேன். ஐயோ, பணமா? என்கிட்ட எதுங்க பணம்? இந்த வருஷம் விளைச்சல் என்னங்க விளைஞ்சது? செலவு பண்ண காசு கூட வரல. எல்லாம் நஷ்டம்தான். இந்த ஒரு வருஷத்துக்கு விட்டுடுங்க. அடுத்த வருஷம் வேணும்னா கோவிலை சரி பண்ண பணம் கொடுக்கறேன். என்கிட்ட இப்போ காசு எதுவும் இல்லைங்க. உன்கிட்ட பணம் இல்லாம போகுமா? ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் விட உன் பெட்டியில பணம் அதிகமா இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி சரி, நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து போயிட்டாரு. ராமையாவும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். ரங்கையா அப்பாடான்னு நினைச்சான். அப்பதான் அவனுடைய வயல்ல வேலை செய்யற கூலிக்கார சுப்பு அங்க வந்தான். ஐயா, வரப்ப எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். களை செடி எல்லாத்தையும் புடிங்க போட்டுட்டேன். ஒரு வாரமா நீங்க சம்பள பணம் தரல. பணம் கொடுத்தா சந்தைக்கு போய் அரிசி வாங்குவாங்க. வெயில் அதிகமா இருக்கு. வீட்டில் எதனா குடிக்க மோரு தண்ணி இருந்தா கொடுங்களேன். ஏது சம்பளமா? முந்தா நேத்து தானே உன் கையில 3 ரூபாய வச்சேன். அதுக்குள்ளையா தீந்து போச்சு? பணத்தை இப்படி தண்ணியா செலவு பண்றது தப்பு சுப்பையா. இப்ப என்கிட்ட பணம் இல்ல, நான் அப்புறமா கொடுக்கறேன். அப்புறம் மோரெல்லாம் இல்லடா. என் வீட்டு மாடுங்க இப்ப பால் கறக்கிறதே இல்ல. அதனால மோரெல்லாம் இல்ல. நீ பைப்ல தண்ணிய குடிச்சிட்டு போ. ஏன் இப்படி இருக்கீங்க? நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கூட கொடுக்க வேண்டிய கூலி பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, அடுத்த வாரமாவது கொடுங்க. அப்படின்னு சொல்லி சுப்பையா கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போனான். அப்பாடா, நல்லதா போச்சு. அவரு என்னமோ என்கிட்ட கடவுளோட பேரை சொல்லி காசு புடுங்க வந்தாரு. இவன் என்னமோ என்கிட்ட வந்து சும்மா ஓசியில மோரை குடிக்கலான்னு பார்க்கறான். எப்படியோ பொய் சொல்லி அனுப்பியாச்சு. போய் அடுப்பை பற்ற வைக்க வேண்டியதுதான். ஐயோ, இந்த வெயில் காலத்துல அடுப்பு முன்னாடி உட்கார்றது சாதாரண விஷயம் இல்லை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இப்படி வயிற்றுக்கு செலவு பண்ணணுமா? இல்லை இல்லை, இதுக்கு வேற எதனா யோசிக்கணும். கொஞ்ச நேரம் ஆழமா யோசிச்சு பார்த்தான். ஆ, ஒரு வழி இருக்கு. ஒரேடியா 3 நாளைக்கு தேவையான சாப்பாட்டை ஒரே பானையில வடிக்கலாம். அப்போ விறகு மிச்சம். அதே மாதிரி பாலை கறந்து ஒரு வாரத்துக்கு தேவையான தயிரை இப்பவே ஊற ஊத்தி வச்சிடலாம். ஆஹா ரங்கையா,
உன் புத்திசாலித்தனத்தை உண்மையிலேயே பாராட்டணும். அப்படின்னு நினைச்சு பெரிய பானையில சோற வடிச்சு வச்சாச்சு. பாலை காய்ச்சி உரம் ஊத்தி வச்சாச்சு. 2-3 நாள் போச்சு. இப்போ வீட்டுக்குள்ள பயங்கரமான நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சுது. அது அவன் வடிச்சு வச்ச சாப்பாடு கெட்டு போன நாத்தமும் அந்த தயிர் கெட்டு போன நாத்தமும் தான். என்ன இது இப்படி நாத்தம் அடிக்குது? சாப்பாடு வச்சிருந்த பானையோட மூடியை திறந்த உடனேயே அந்த சாப்பாடு கெட்டு போய் தண்ணி விட்டு மேலே எல்லாம் பூசணம் பூத்து இருந்துச்சு. அதே மாதிரி தயிர் திறந்து பார்த்தப்பவும் கூட தயிர் கெட்டு போயிருந்துச்சு. அந்த ரெண்டுமே கெட்டு போய் தான் அந்த நாத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ கடவுளே, சாப்பாடெல்லாம் வீணா போச்சே, தயிர் கூட வீணா போச்சே. இவ்வளோ அநியாயம் எனக்கு நடக்கலாமா? அப்பதான் பக்கத்து வீட்டு ரங்கம்மா கையில ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்தா. என்ன ரங்கையன, உங்க வீட்ல இருந்து ஏதோ நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, குடல புடுங்குது, அப்படி என்னத்தை தான் அந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ரங்கையா வீட்டை விட்டு வெளியில வந்தாரு. ஒன்றும் இல்லை ரங்கம்மா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பரணையில் செத்து போன எலி இருந்துச்சு, அந்த நாத்தம் தான் அது. ஆமா, என்ன விஷயம்? எலி செத்து போன நாத்தத்துக்கும் சாப்பாடு கெட்டு போன வர நாத்தத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்னத்தையும் மறைக்கிறீங்க. எனக்கு கஞ்சிக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாயிடுச்சு, அதான் உப்பு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆனா இந்த நாத்தத்துல இங்க நிக்கவே முடியல. தள்ளுங்க, என்னதான் இருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ரங்கம்மா வலுக்கட்டாயமா சமையல் அறைக்குள்ள போய் கெட்டு போன சாப்பாட பார்த்தா. அங்க கெட்டு போன சாப்பாடும் புளிச்சு போன அந்த தயிரையும் பார்த்து அவ மூக்க மூடிக்கிட்டான். அட கடவுளே, இந்த வெயில் காலத்துல கெட்டு போன சாப்பாடு இன்னும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுல பூச்சி புழு எல்லாம் வருது பாருங்க. அப்படியே அந்த தயிரும் ரொம்ப புளிச்சு போச்சு. ஒரு பள்ளத்தை தோண்டி அதுல இது ரெண்டுத்தையும் போட்டு முதல்ல புதைங்க. என்னது புதைக்கிறதா? என்ன சொல்ற ரங்கம்மா? இந்த சாப்பாட்டுக்கு 1/2 டப்பா அரிசியை போட்டு வடிச்சிருக்கேன், அதோட விலை 1 ரூபா. அப்படியே பால் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதோட விலையும் 1 ரூபா. என் 2 ரூபா உழைப்ப மண்ணுக்குள்ள போட்டு புதைக்க சொல்றியே, போ. உங்களுக்கு என்ன அறிவு கேட்டு போச்சான்னு? இந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா 2 ரூபாய் மிச்சம் பிடிக்க மாட்டீங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டு உடம்புக்கு முடியாம உங்களுக்கு 100 ரூபாய் செலவு வரும். அதுக்கு பதிலாக தான் சொல்றேன், அதை கொட்டிடுங்க, வேற சமைச்சு நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. அட சும்மா இரு ரங்கம்மா, என் பசி எனக்கு தெரியும். என் உடம்பு இரும்பால செய்யப்பட்டது, என்னத்தை சாப்பிட்டாலும் எனக்கு ஜீரணமாயிடும். இந்த சாப்பாட்டையும் அந்த தயிரையும் பார்க்கும்போது வயல்ல நான் கஷ்டப்பட்டு உழைச்சது தான் ஞாபகம் வருது. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு உப்பு நாளைக்கு தரேன், நீ கிளம்புமா. உன் தலையெடுத்து நீ என்ன வேணுனாலும் பண்ணிக்கோ, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நல்லதுக்கு சொன்னா உனக்கு அது கெட்டதுக்குன்னு தோணுது போல அப்படின்னு சொல்லி ரங்கம்மா அங்கிருந்து போயிட்டான். ரங்கையா போய் கதவை சாத்துக்கிட்டு மூக்கையும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். அன்னைக்கு மதியம் அதை கெட்டு போன சாப்பாடு தான் சாப்பிட்டாரு. அதே மாதிரி ராத்திரிக்கும் அதே கெட்டு போன சாப்பாடு தான். வாயில வைக்க முடியல. ஆனாலும் பணம் வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினால அன்னைக்கு முழு நாளும் அதே சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பா, எது எப்படியோ என் பணம் மிச்சமாச்சு, எதுவும் வீணா போகல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா அன்னைக்கு ராத்திரி ஊரே அமைதியா இருக்கிற நேரத்துல இன்னொரு பக்கம் ரங்கையாவுக்கு மட்டும் வயிறு வலி தொடங்கிடுச்சு. ஐயோ, என்னால முடியலையே, வயிறெல்லாம் வலிக்குது, எரியுதே. ராமையா, ரங்கம்மா, யாராவது வாங்கல. ஐயோ, காலையிலேயே ரங்கம்மா சொன்னாலே இந்த கெட்டு போன சாப்பாட்டை சாப்பிடாதன்னு. அதை சாப்பிடாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதோ. உடனே அவரு வாந்தி எடுத்தாரு. கட்டில இருந்து தவறி கீழேயும் விழுந்துட்டாரு. ஐயோ, குடலை புரட்டுது, வாந்தி வர்றது நிக்க மாட்டேங்குதே. உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, உடம்புல இருந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சே. அந்த 2 ரூபாய்க்காக யோசிக்காம இருந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதே. அப்படியே அவரு தரையிலேயே மயக்கு போட்டு விழுந்துட்டாரு. அடுத்த நாள் காலையில ராமையாவும் கூட இன்னொருத்தனும் கூலி வேலைக்கு போகும்போது ரங்கையாவை கூப்பிட வந்தப்போ ரங்கையாவோட வீட்டு கதவு சாத்திதான் இருந்துச்சு. ரங்கையா, ஓய் ரங்கையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலையிலேயே எழுந்து வேலைக்கு போற மனுஷன் இவ்வளோ நேரம் ஆகியும் கதவை திறக்கலையே, எதனா பிரச்சனையா இருக்குமோ? டே வாடா, என்னாச்சுன்னு உள்ள போய் பாப்போம். கதவை உடைச்சுக்கிட்டு ராமையாவும் இன்னொருத்தனும் வேகமா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ரங்கையா மயங்கின நிலைமையில இருந்தாரு.
ஐயோ, வீடெல்லாம் நாத்தம் அடிக்குது. ரங்கையா தாத்தா வேற இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. ராமையா அவருடைய கை நாடிய பார்த்து, ஐயோ, நாடி துடிப்பு வேற ரொம்ப கம்மியா இருக்கு. டேய், உடனே போய் நம்ம ஊரு நாட்டு வைத்தியரை கையோட கூட்டிக்கிட்டு வா. அப்படியே வர வழியில தலைவர்கிட்ட விஷயத்த சொல்லு. இவரு போயிடுவாரு போல இருக்கு. அப்படின்னு ராமையா சொன்ன உடனே அவனும் வேகமா போய் வைத்தியரை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். வைத்தியர் ரங்கையாவுக்கு மருத்துவம் செஞ்சாரு. வைத்தியர் ரங்கையாவோட நாடிய பிடிச்சு பார்த்து, ராமையா, நிலமை நம்ம கையை மீறி தான் போயிருக்கு. ஏதோ சாப்பிடக்கூடாத கெட்டு போன பொருளை சாப்பிட்ருக்காரு போல. அதனால உடல் உறுப்புகள் எல்லாமே செயலிழந்திருக்கு. இவர் உயிரோட இருக்கிறதே அதிசயம்தான். நான் அப்பவே சொன்னீங்க வைத்தியரையா, 3 நாளைக்கு முன்னாடி செஞ்ச சாப்பாடு அது கெட்டு போச்சு, நாத்து அடிக்குது, சாப்பிடாதீங்கன்னு. ஆனா 2 ரூபாய் வீணா போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதையே சாப்பிட்டுருப்பாரு போல. கோயிலுக்கு சந்தா கேட்டாலும் கொடுக்கல, கூலியாளுக்கு மோர் கேட்டாலும் கொடுக்கல. இந்த பாவம்தான் பாடா படுத்தது போல. ஐயா, ஏதாவது பண்ணி அவர் உயிரை காப்பாத்துங்க. இவர் உசுரை காப்பாத்தணும்னா உடனே தங்க பஸ்மமும் அப்படியே கஸ்தூரி மாத்திரையும் சாப்பிடணும். அது சாதாரணமா கிடைக்காது. அது ரொம்ப விலை அதிகமானது. இருந்தாலும் இவர் பக்கத்திலேயே இருந்து இவர் உயிரை காப்பாற்ற முயற்சி பண்றேன். அதுக்கப்புறம் கடவுள் தான் மனசு வைக்கணும். ஒரு வாரம் வரைக்கும் வைத்தியர் ரங்கையா கூடவே இருந்து சேவைகளை செஞ்சாங்க. ஊரு ஜனங்க, ரங்கம்மா எல்லாருமே வந்து சேவைகளை செஞ்சாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் ரங்கையா எழுந்துச்சு உட்கார்ந்தாரு. ரொம்ப அசதியாவும் இருந்தாரு. ஊருக்காரங்க எல்லாரும் அவர் பக்கத்துல தான் இருந்தாங்க. வைத்தியர் ஐயா, ரொம்ப நன்றிங்க. உசுரே போயிடுச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ என் உயிரை வந்து காப்பாத்தி இருக்கீங்க. ரங்கையா, இதில் நான் எதுவும் பண்ணல. எல்லாம் அந்த சிவனுடைய கருணை தான். சரி சரி, இப்போ உனக்கு குணமாயிடுச்சுல்ல, நான் இங்கிருந்து கிளம்புறேன். ஒரு வாரமா உன் கூட இருந்து வைத்தியம் பண்ணியிருக்கேன். விலை அதிகமான மருந்தெல்லாம் கொடுத்து உன் உசுரை காப்பாத்தி இருக்கேன். அதுக்கு 200 ரூபாய் ஆயிருக்கு. கொடுத்தா கிளம்புவேன். என்ன, 200 ரூபாயா? அட கடவுளே! என்ன ரங்கையா இது? சாவ பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்திருக்க. ஆனா பணத்து மேல ஆசை போகலையே. ரங்கம்மா சொன்னதை கேட்காம 2 ரூபாயை மிச்சம் பிடிக்க அந்த விஷத்தை சாப்பிட்ட. அதனால தான் இன்னைக்கு உனக்கு 200 ரூபாய் செலவு வந்திருக்கு. சரி, நான் ஒன்று கேட்குறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறியே பணம், இந்த பணம் ஏன் வந்து உன் உசுரை காப்பாத்தல? இங்க பாரு ரங்கையா, நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்கள நல்லபடியா வச்சுக்கிட்டா அவங்க நம்மள வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து நம்மள நல்லா வாழ வைக்கும். எந்த நல்லதும் பண்ணாம எல்லாருக்கும் கெட்டதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா சாபந்தான் வந்து சேரும். தப்பு பண்ணிட்டேங்க ஐயா. நான் உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டேன். என்னை சுத்தி நிறைய பேர் நல்லவங்க இருக்கீங்க. ஆனா என்கிட்ட இருக்கிற பணம் எதுக்குமே பயன்படாம சும்மா பெட்டியில இருக்கு. பணம் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான். நம்ம வாழ்க்கைய வாழத்தானே நமக்கு பணம் தேவை. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை பயன்படுத்தாம பெட்டிக்குள்ளேயே பூட்டி வச்சு என்ன செய்ய போற? நீ அந்த பணத்தை செலவு பண்ணி ஆரோக்கியமா 4 பொருளை வாங்கி சாப்பிட்டிருந்தா நீ நல்லா இருந்திருப்பியே. தேவையில்லாம கெட்டு போனதை சாப்பிட்டு இப்படி உடம்ப கெடுத்துக்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காதுல்ல. ரங்கையா அவனுடைய பெட்டியில இருந்து 200 ரூபாயை எடுத்து வைத்தியர் கையில கொடுத்து, நீங்க சொல்றது உண்மைதாங்க ஐயா. தயவு பண்ணி எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் சுயநலமா பணம் சேர்க்க மாட்டேன். இனி என் கூட இருக்கிறவங்க யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எல்லாருக்கும் நன்மைகளை நான் செய்யறேன். நாளைக்கே கோவிலை சரி பண்றதுக்கு நான் 2 ரூபாய் சந்தா கொடுக்கறேன். அப்படியே என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சரியா கூலி பணம் கொடுக்கறேன். எல்லாரும் கேட்டீங்களா? நம்ம கஞ்ச பிசுனாரி ரங்கையா மனச முழுசா மாத்திக்கிட்டான். இது அதிசயம்தான். எல்லாரும் சிரிச்சாங்க. ரங்கையாவும் அவன் இதுவரைக்கும் செஞ்சதை நினைச்சு வெக்கப்பட்டு தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அன்னையில இருந்து ரங்கையா முழுசா மாறிட்டான். பணத்தை மிச்சம் பிடிக்கிற பேருல அவனுடைய ஆரோக்கியத்தையும் உடம்பையும் வீணாக்கிக்க அவன் விரும்பல. இப்போ அவனுக்கு மட்டும் அவன் வயிறார சாப்பாடு சாப்பிடறதில்ல, முடிஞ்ச வரைக்கும் ஏழைங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாரு. Check out these awesome videos! And don't forget to subscribe! See you next time!